முன்னொரு காலத்தில் ஒரு ஆள் வாழ்ந்துட்டு வந்தான். அந்த ஆளுக்கு வந்து ஒரு ஆசை என்னென்னா, அரபு நாடுகளில் போய் கூல்ட்ரிங்க்ஸு தயாரித்து விற்றோம்னா நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அந்த ஆளுக்கு யோசனை தோணுது. அதை தன்னுடைய ஃப்ரெண்டுகளில் சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஓகே நல்லா செய்யலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ஆள் தங்கிட்ட இருக்கிற சொத்துக்களை பூரா விற்று ஒரு நல்ல அருமையான ஃபேக்ட்ரி ஒன்று அரபு நாடுகளில் ஒரு நாட்டில் போய் வைக்கிறாரு. ஆரம்பித்து கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறக்கு ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த நாட்டில் யாருமே கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கவே இல்லை. இந்த ஆளுக்கு ஒரே வருத்தமாக போச்சு. இப்படியே நாட்கள் ஓடுது. ஆனால் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இந்த ஆள் அந்த நாட்டுக்கு போனது தெரியாது. அப்புறம் அந்த ஆள் அங்கெல்லாம் அந்த வியாபாரத்தை பெருத்த தோல்வி அடைஞ்சு நம்ம நாட்டுக்கு வராரு. வர்றப்போ அந்த ஆளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்குறாரு, ஏப்பா இந்த மாதிரி போனையில்ல கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியை வச்சு நடத்துனீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கங்காட்டி, அது ரொம்ப நஷ்டமாகி போச்சுப்பா போப்பா அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப வருத்தோடு சொல்கிறார். ஏன் என்னாச்சு அப்படிங்காட்டி, நான் வந்துட்டு நல்லா தான் விளம்பரம் பண்ணேன், ஆனால் தப்பாகி போச்சு அப்படிங்க. நீ என்ன பண்ண அப்படிங்கிறது அந்த அவருடைய நண்பர் கேட்குறாரு. அதாவது அரபு மக்களுக்கு வந்து நம்மளுடைய மொழி தெரியாது. அதனால அவங்களுக்கு படம் மூலிமா நான் விளம்பரம் பண்ணேன். எப்படி என்ன பண்ணேன் அப்படிங்காட்டி 3 படம் காட்டினேன். முதல் படத்தில் ஒருத்தன் ரொம்ப சோர்வாக வர்றான். அதுக்கப்புறம் 2வது படத்தில் அவன் அந்த நான் தயாரிக்கிற கூல்ட்ரிங்க்ஸை பார்க்குறான். 3வது படத்தில் அவன் ரொம்ப உற்சாகமாக நிற்கிறான். அதுக்கப்புறம் குடிச்சதுக்கப்புறம் உற்சாகம் நினைக்கிற மாதிரி நான் காட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது நல்லா தான் இருக்குது, ஏன் சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்குறாரு. அட போப்பா, நம்ம நாட்டு மாதிரிலாம் கிடையாது. அவங்க எப்போவுமே வலதுபுறம் இருந்து இடதுபுறம் தான் எதையுமே பார்ப்பாங்க. நம்மளை மாதிரி பண்ண மாட்டாங்க. அங்கே அதை பண்ணது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இவருடைய நண்பருக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு மடி அப்படின்னு சொல்லி சந்தேகமாக கேட்குறாரு. அவங்க வலதுபுறம் இருந்து நான் காட்டின பிக்சரை பார்த்து தப்பாக எல்லாம் புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் இவருடைய நண்பருக்கு புரியுது என்ன நடந்ததுன்னா, வலது வரும்போது பார்த்தோம்னா என்னாச்சுன்னா, ஒருத்தன் உற்சாகமாகறான். அவன் இவர் தயாரிக்கிற கூல்ட்ரிங்க்ஸை பார்க்குறான் 2வது பிக்சரில். 3வது அதை குடித்ததுக்கப்புறம் ரொம்ப சொங்கி போயிடறான். அந்த மாதிரி காட்சியை அங்கே அவங்க உணர்ந்துக்குவாங்க. அப்படிங்கிறத இவர் தெரியாமல் அந்த வியாபாரம் பண்ணுங்காட்டி அந்த வியாபாரம் நஷ்டமாகி போச்சுங்கிறத சொன்னாராம். இந்த கதை மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு இடத்துலையுமே சூழ்நிலை என்ன அங்கே எப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் நம்ம எதையுமே செய்யணும். இல்லாட்டி மிகப்பெரிய அளவில் நம்ம நஷ்டத்தை சந்திக்கணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.